அன்பின் தேவன் அழைக்கின்றார், ஒன்று கூடுவோம். ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். அன்பின் தேவன் அழைக்கின்றார், ஒன்று கூடுவோம். ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். உறவின் வழியில் இறைவன் ஆட்சி மலர செய்யவே, உறவின் வழியில் இறைவன் ஆட்சி மலர செய்யவே, மகிழ்வின் வழியில் அருளை வேண்டுவோம். அன்பின் தேவன் அழைக்கின்றார், ஒன்று கூடுவோம். ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். மதங்களில் புதைந்தோம், மனிதத்தை மறந்தோம், வேற்றுமை வளர்த்தோம், இறைமையை தொலைத்தோம். மதங்களில் புதைந்தோம், மனிதத்தை மறந்தோம், வேற்றுமை வளர்த்தோம், இறைமையை தொலைத்தோம். உள்ளங்கள் தெளிந்து உனதெல்லாம் வருகின்றோம், உள்ளங்கள் தெளிந்து உனதெல்லாம் வருகின்றோம். உனதன்பு பலியிலே எமை ஏற்றிடுவாயே, புது வாழ்வு மலரவே எமை மாற்றிடுவாயே, நிறை வாழ்வு தரும் பலியினில் இணைவோம். அன்பின் தேவன் அழைக்கின்றார், ஒன்று கூடுவோம். ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். அன்பின் தேவன் அழைக்கின்றார், ஒன்று கூடுவோம். ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். உறவின் வழியில் இறைவன் ஆட்சி மலர செய்யவே, உறவின் வழியில் இறைவன் ஆட்சி மலர செய்யவே, மகிழ்வின் வழியில் அருளை வேண்டுவோம். அன்பின் தேவன் அழைக்கின்றார், ஒன்று கூடுவோம். ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் ஒரு சில மணித்துளிகள் கண்களை மூடி இந்த நாளுக்காய், இந்த காலை பொழுதுக்காய் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் சிறப்பாக கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். மேலுமாக இந்த திருப்பலியிலே பின்வரும் கருத்துக்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். இன்றைய திருப்பலியிலே பிரவீன் ரோஸ்லின் குடும்பத்தார் நன்றி பலியாக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். மேலுமாக இந்த திருப்பலியிலே அம்ரோஸ் லீமா ரோஸ் குடும்பத்தார் நன்றி பலியாகவும், அருள் ஜெகதீஷ் குடும்பத்தார் நன்றி பலியாகவும், ஜார்ஜ் பிரேம்குமார் குடும்பத்தார் நன்றி பலியாகவும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். மேலுமாக இந்த திருப்பலியிலே மரித்திருவடைய சேர்ந்திருக்கிற மைக்கேல் இருந்த 2ஆம் ஆண்டு நினைவுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், மார்க்ரேட் இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும் இந்த கல்வாரி பலியை ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய தாயாம் திரு அவையோடு இணைந்து ஆண்டின் பொது காலம் 8ஆம் ஞாயிறை இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதோ இந்த நேரத்திலே இந்த ஞாயிறு நமக்கு தருகிற சிந்தனை நாம் மீண்டுமாக தெளிந்த பார்வை வர இன்றைக்கு இறைவார்த்தை நம் ஒவ்வொருவரையுமே அழைப்பு விடுகிறது. எதில் நாம் பார்வை பெற வேண்டும், எவைகளில் நாம் தெளிந்த பார்வையை பெற வேண்டும் என்பதை இன்றைக்கு இறைவார்த்தைகள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இன்று நம்முடைய வாழ்க்கை பல நேரங்களில் நம்முடைய சமுதாய சூழலிலும் சரி, நம்முடைய வாழ்க்கை முறையிலும் சரி, நம்முடைய வாழ்க்கை பல நேரங்களில் இருளில் மாட்டிக்கொண்டு சிக்கி சின்ன பின்னமாக இருந்து கொண்டுதான் இருக்குது.
நம்முடைய வாழ்வு முழுவதுமே இருள்மயமாக நம்முடைய வாழ்வு அமைந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே அத்தகைய நேரங்களுக்காக மனம் வருந்துவோம். ஆண்டவரை விட்டு நாம் வெகு தொலைவில் இருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு இருண்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவரில் அவரோடு இணைய நாம் முயற்சி செய்ய இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த தூய்மையான மறை நிகழ்வு, இந்த தூய்மையான திருப்பலி, உன்னதமான திருப்பலி, பரிசுத்த நிறைந்த ஒரு திருப்பலி நாம் தகுதி பெற வேண்டும் என்றால் அதற்கு தடையாக இருக்கிற நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்களை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்திலே மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். கண்களை மூடி கரங்களை குவித்து தலை வணங்கி நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகளை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சியுண்டாகுக. உலகினிலே மனதோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மை, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு விளங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, இம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரின் மீது இறங்குவீர். நீடனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். இன்று திருப்பலிலே பின்வரும் கருத்துக்களுக்காகவும் ஜெபிப்போம். சாந்தகுமார், சவுந்தரமேரி குடும்பத்தார் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும் மகளின் நலனுக்காகவும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். மேலும் இந்த திருப்பலியிலே ஜோடா அவர்களுக்கு இறைவன் நல்ல உடல் உள்ள சுகம் தர இந்த பலியை வேண்டுதல் பலியாகவும் ஒப்புக் கொடுக்கிறார்கள். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உலக நிலைவுகளில்
உமது அமைதியின் வழியில் நீ நேரிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு உமது திரு அவை அமைதியான இறை பற்றில் மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. உம்மோடும் தூயாவியோருடன் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சீராக்கி நூலிலிருந்து வாசகம். சலிக்கின்ற போது சல்லடையில் உமி தங்கிவிடுகிறது, அவ்வாறே மனிதரின் பேச்சில் மாசு படிந்து விடுகிறது. உயவரின் கலன்களை சூளை பரிசோதிக்கின்றது, மனிதரை உரையாடல் பரிசோதிக்கின்றது. கனி மரத்தின் கண்காணிப்பை காட்டுகிறது, சொல் மனிதரின் உள்ள பண்பாட்டை காட்டுகிறது. ஒருவர் பேசுவதற்கு முன்பே அவரை புகழாதே, பேச்சை கொண்டே அவரை அறிந்து கொள்ளலாம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவருக்கு நன்றியுரைப்பது நன்று. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. ஆண்டவருக்கு நன்றியுரைப்பது நன்று. உன்னதரே, உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று. காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது வாக்கு பிறழாமையையும் எடுத்துரைப்பது நன்று. பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. நேர்மையாளர் பேரீச்சை மரமென செழித்தோங்குவார், லெபனானின் கேதுரு மரமென தழைத்து வளர்வர். ஆண்டவரின் இல்லத்தில் நடப்போர் நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் செழித்தோங்குவார். பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. அவர்கள் முதிர் வயதிலும் கனி தருவர், என்றும் செழுமையும் பசுமையுமாயிருப்பர். ஆண்டவர் நேர்மையுள்ளவர், அவரே என் பாறை, அவரிடம் அநீதி ஏதுமில்லை என்று அறிவிப்பார். பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. இரண்டாம் வாசகம். இயேசுவின் வழியாக வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, அழிவுக்குரியது அழியாமையையும் சாவுக்குரியது சாகாமையையும் அணிந்து கொள்ளும்போது மறைநூலில் எழுதியுள்ள வாக்கு நிறைவேறும். சாவு முற்றிலும் ஒழிந்தது, வெற்றி கிடைத்தது. சாவே, உன் வெற்றி எங்கே? சாவே, உன் கொடுக்கு எங்கே? பாவமே சாவின் கொடுக்கு. பாவத்துக்கு வலிமை தருவது திருச்சட்டமே. ஆகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு இந்த வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி. எனவே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உறுதியோடு இருங்கள், நிலையாய் நில்லுங்கள். ஆண்டவருக்காக நீங்கள் உழைப்பது வீண் போகாது என்பதை அறிந்து ஆண்டவரின் பணியை இன்னும் அதிகமாக எப்போதும் செய்யுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாழ்வின் வார்த்தையை பற்றிக் கொள்ளுங்கள், உலகில் ஒளிரும் சுடர்களாக துலங்குவீர்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு ஓமையாக கூறியது: பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா? இருவரும் குழியில் விழுவார் அல்லவா? சீடர் குருவை விட மேலானவர் அல்ல, ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவை போல் இருப்பர். நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பதேன்? உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையோ நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் உம் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும்? வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து எறியுங்கள். அதன் பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். கெட்ட கனிதரும் நல்ல மரமும் இல்லை, நல்ல கனிதரும் கெட்ட மரமும் இல்லை. ஒவ்வொரு மரமும் அதனதன் கனியாலே அறியப்படும். ஏனென்றால் முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிப்பாரும் இல்லை, முட்புதர்களில் திராட்சை கொலைகளை அறுத்து சேமிப்பாரும் இல்லை. நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்து கொடுப்பார். தீயவரோ தீயது நின்று தீயவற்றை எடுத்து கொடுப்பார். உள்ளத்தின் நிறைவே வாய் பேசும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நல்லா இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இன்னைக்கு பிரசங்கம் தொடங்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் வச்சு தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இன்றைக்கு நீங்களும் நானும் பேசினால் மட்டுமே இன்றைக்கு இறை வார்த்தை நமக்கு புரியும். அதனால மீன் மார்க்கெட்டில் பேசுகிற மாதிரி பேசுகிறேன். நம்ம பேச மாட்டோம் தெரியும், பட் இருந்தாலும் இன்றைக்கு நற்செய்தி, இன்றைக்கு இறை வார்த்தை நமக்கு கொடுக்கிற ஒரு சிந்தனையை பார்க்கிற பொழுது, நாம் ஒருவர் மற்றவரோடு உறவாடுகிற பொழுது, உரையாடலை வைக்கிற பொழுது அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை இன்றைக்கு நற்செய்தியும் இன்றைக்கு இறை வார்த்தையும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதாகவே இன்னைக்கு நானும் பேசணும், நீங்களும் பேசணும். டீல் ஓகேவா? டீல் ஓகேவா? ஓகே தான், வரும், ஆனால் என் வாயிலிருந்து வராது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. சரிங்களா? ஓகே. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட 3 இறை வார்த்தைகளையும் நாம் அதனுடைய விவிலிய பின்னணியை சற்று சிந்தித்து இன்றைக்கு என்ன செய்தி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் எங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்குது? சீராக்கின் ஞான நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த சீராக்கின் ஞான நூல் என்று சொல்கிற பொழுது, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தை பார்க்கிற பொழுது இன்றைக்கு ஞானத்தை பற்றி பேசவில்லை. சீராக் எழுதிய புத்தகத்தை பார்க்கிற பொழுது முழுக்க ஞானத்தை மட்டுமே அதிகமாக வலியுறுத்தியவை. சீராக்கின் ஞான நூல் ஞானத்தை மட்டுமே சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானம் கடவுளிலிருந்து மட்டுமே வருகிறது, மனிதரிலிருந்து வருவது ஞானம் அல்ல, பிறரிடமிருந்து வருவது ஞானம் அல்ல என்று சீராக்கின் ஞான நூல் ஞானத்தை மட்டுமே, அந்த ஞானம் கடவுளிலிருந்து மட்டுமே வருகிறது என்பதை தெல்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு முதல் வாசகத்தை பார்க்கிற பொழுது கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவே இருக்கு. இன்னைக்கு சீராக் புத்தகத்தில் பார்க்கிற பொழுது இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் ஞானத்தை பற்றி சொல்லவில்லை, மாறாக எதை பற்றி சொல்கிறது? எதை பற்றி சொல்லுச்சு? இன்னைக்கு நம்முடைய பேச்சை பற்றி இன்றைக்கு முதல் வாசகம் அழகாய் சொல்லிக் கொடுக்கிறது. இன்றைக்கு இறை வார்த்தையுடைய பின்புலத்தை நாம் பார்க்கிற பொழுது,
இது முதல் செய்தியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பேசுகிற வார்த்தையில் மாசு படிந்துள்ளது. நாம் பேசுகிற வார்த்தையில் மாசு படிந்துள்ளது. ஒரு கவிஞன் அழகாக சொல்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த பேச்சை பற்றி சொல்கிற பொழுது, வார்த்தையை பற்றி சொல்கிற பொழுது இந்த கவிஞன் அழகாக சித்தரிக்கிறார். பேசப்பட்ட வார்த்தைகளுக்கு நாம் அடிமைகள். நாம் எவைகளெல்லாம் பேசி இருக்கிறோமோ அந்த வார்த்தைகளுக்கு நாம் அடிமைகளாக மாறி இருக்கிறோம். ஆனால் பல நேரங்களில் பேசப்படாத வார்த்தைகளுக்கு நாம் முதலாளிகள். நாம் பேசிய வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் நாம் அடிமைகளாக இருக்கிறோம். ஆனால் பேசப்படாத வார்த்தைகளுக்கு நாம் முதலாளியாக இருக்கிறோம். இதை எதை வெளிப்படுத்துகிறது என்று பார்க்கிற பொழுது, இன்றைக்கு நற்செய்தி, அதாவது இன்றைக்கு முதல் வாசகம் நல்ல செய்தியாக நமக்கு தருபவை. நம்முடைய பேச்சு எப்படி இருக்க வேண்டும்? பல நேரங்களில் பார்க்கிற பொழுது நம்முடைய பேச்சு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், இன்றைக்கு முதல் வாசகத்தில் முதல் பகுதியாக பார்க்கிற பொழுது அது தூசி படிந்துள்ளது, மாசு நிறைந்திருக்கிறது, அழுக்குகள் நிறைந்திருக்கிறது என்பதை இன்றைக்கு முதல் வாசகம் சொல்கிறது. ஒரு சிலர் பேசுவாங்க. எப்படி பேசுவாங்க அப்படின்னா, காதுல தேன் வந்து பாய்வதை போல அவருடைய பேச்சில் நாம் இருப்போம். அது எங்க அப்படின்னா, ஆலயத்திற்குள்ளாக இருக்கிற பொழுதுதான் நம்முடைய பேச்சு எப்படிப்பட்டதாக இருக்கும்? பழம் போல இருக்கும், சுவையாகவும் இனிமையானதும். பிரதர், சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என்ற வார்த்தைகள் ஆலயத்தோடு மட்டுமே நின்றுவிடும். ஆலயத்தை தாண்டி அப்படி போறோம் அப்படின்னா நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்முடைய காதுகளுக்கு அது தேனாக இருக்காது, நம்முடைய செவிகளுக்கு அது விருந்தாக இருக்காது. மாறாக நம்முடைய மனதிற்கும், நம்முடைய மூளைக்கும், நம்முடைய சிந்தனைக்கும், நம்முடைய எண்ணத்திற்கும், நம்முடைய செயலுக்கும் அது ஒத்து வராத ஒரு வார்த்தையாகவே இருக்கிறது பல நேரங்களில். அதுதான் முதல் வாசகம் ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகிலேயே இருக்கிற மிகவும் முக்கியமான பொருட்களில் ஒன்று இது, நம்முடைய நாவு. இந்த உலகிலே இருக்கிற மிக சிறியவைகளில் ஒன்று நாவாகவும் இருக்கிறது. ஆனால் இந்த உலகிலேயே மிக கொடியவையாக இருப்பவை நம்முடைய நாவுகளாக இருக்கிறது. சின்னவையாக இருக்கிறது, அதே போலத்துல என்னவாக இருக்கிறது? கொடியவையாக இருக்கிறது. பாய்சன் இருந்தது நம்முடைய நாவு. இன்றைக்கு இந்த முதல் வாசகம் என்ன நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்று பார்க்கிற பொழுது, நம்முடைய பேசுகிற வார்த்தையில் தெளிந்த பார்வை இருக்க வேண்டும். நாம் எதை பேசுகிறோமோ அதை குறித்து நம்முடைய சிந்தனை இருக்க வேண்டும், நம்முடைய செயலும் இருக்க வேண்டும். ஒரு பக்கம் ஒரு பேச்சு, இன்னொரு பக்கம் போனா அதை தவிர்த்து மாறுகிற ஒரு பேச்சு, அதுவல்ல. இன்றைக்கு முதல் வாசகத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுடைய பேச்சில் மாசு படிந்துள்ள இருக்கிறது. ஒருவர் ஆலயத்திற்கு வருகிற பொழுது பளபளப்பாக வருகிறார்கள், நன்றாக ஆடை உடுத்தி வருகிறார்கள், அணிகள் அணிகளை உடுத்திக் கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறார்கள். இவர்களுடைய பேச்சில் என்ன இருக்கும்? நல்லது இருக்குமா, கெட்டது இருக்குமா? அதுதான் இன்னைக்கு முதல் வாசகத்துல சொல்றாரு. அவர்கள் பேசுவதற்கு முன்னதாக அவரை பற்றி நீ என்ன சொல்லாதே, இகழாதே. அப்படி சொன்னாரா? புகழாதே. ஒருவர் பேசுவதற்கு முன்னதாக அவரை பற்றி நீ புகழ்ச்சியை ஏறெடுக்காதே. ஆஹா, அதோ இருக்கிறாரே, அவர் நல்லவராக இருக்கிறார், அதோ அங்கு அமர்ந்திருக்கிறாரே, அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால் நல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் நன்றாக உடை அணிந்திருக்கிறார், பார்ப்பதற்கு எளிமையானவராக இருக்கிறார், பழகுவதற்கு இனிமையானவராக இருக்கிறார். ஆனால் அவருடைய வார்த்தையை கேட்ட பிறகு நீங்கள் அவரை பற்றி அறிந்து கொள்வீர்கள் என்பதை இன்றைக்கு முதல் வாசகம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய ஒரு செய்தியாக சொல்லப்படுவது என்னவென்றால், நாக்கில் நரம்பு இல்லாமல் பல நேரங்களில் நம்முடைய பேச்சு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், வளவழ கொழகழவென்ற பேச்சுகளாக இருக்கிறது. நாம் பேசுகிற பேச்சில் ஒரு தெளிந்த பார்வை இல்லை. நாம் பேசுகிற பேச்சில், வார்த்தைகளில் தெளிந்த ஒரு அழகான சுவை கொடுக்கிற, பிறருக்கு அமுதாய் தேனாய் ஆறெடுத்து ஊராக பிறப்புகிற ஒரு பேச்சு நம்மிடம் இல்லை. வடிவில் சொல்ற மாதிரி தான், ஆலயத்திற்கு வருகிற பொழுது நல்ல வாயி, வெளியில போனவனே
அது fill in the blank. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரி, இன்றைக்கு முதல் வாசகம் தருகிற செய்தி என்னவென்று பார்க்கிற பொழுது, நம்முடைய பேச்சில் நாம் தெரிந்து பெற்றவர்களாக, நாம் பேசுகிற வார்த்தையில் தெளிவு மிக்கவர்களாக நாம் இன்றைக்கு பேச அழைக்கப்பட்டிருக்கிறோம். நல்லவற்றை பேச அழைக்கப்பட்டிருக்கிறோம், நல்லவற்றை பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம், நல்ல சிந்தனையை ஏறெடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு நற்செய்தி சொல்வது போல கெட்ட கனி தரும் மரம் ஒன்றுமில்லை, நல்லது கனி தருகிற கெட்ட மரமும் இல்லை. ஆகவே அதன் கனிகளை கொண்டு நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவை மற்றும் வருகிறது, தீய கருவூலத்திலிருந்து தீயவை மட்டுமே வருகிறது. இன்றைக்கு நாம் நல்ல கனி கொடுக்கிற மக்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் இந்த முதல் வாசகத்தை சிந்திக்கிற பொழுது, இறை வார்த்தைகளோடு நாம் சிந்திக்கிற பொழுது நமக்கு ஆழமான செய்திகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சீராக் எழுதிய புத்தகம் அதிகாரம் 19 இறை வார்த்தை 4 to 12 வரை பார்க்கிற பொழுது நாவ் அடக்கத்தை பற்றி தெல்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. உடைய நாவை நீ அடக்கி ஆளுகிற பொழுது நீ அடிமைகளாக இருப்பதல்ல, மாறாக நீங்கள் முதலாளிகளாக இருக்கிறீர்கள். வார்த்தை எங்கிருந்து வருது? வார்த்தை எங்கிருந்து வருது? நம்முடைய நாவிலிருந்து தான் அந்த வார்த்தை வெளிவருகிறது. நம்முடைய இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, யாக்கோபு எழுதிய புத்தகம் அதிகாரம் 3 இறை வார்த்தை 6 நமக்கு அழகாய் சொல்கிறது, நாவும் தீயை போன்றதுதான், நெறிகட்ட உலகில் அதுவே உருவாக இருக்கிறது, நாம் முழுவதுமாக கரைபடிந்திருக்கிறோம். யாக்கோபு எழுதிய புத்தகம் அழகாய் சொல்கிறது, நாவும் தீயை போன்றதாக இருக்கிறது. தீ எதை வெளிப்படுத்துகிறது என்றால் சுட்டெரிக்கிறது, ஒருவரை காயப்படுத்துகிறது. அடுப்புல கையை வச்சீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா இருக்குமா? மகிழ்ச்சியா இருக்குமா? சந்தோஷமா இருக்குமா? ஐயோ என்னுடைய கை எரியுது என்று நீங்கள் இருப்பீர்களா? ஐயா, அதுபோல தான் உடைய வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் தீயை போன்று எரிந்து கொண்டிருக்கிறது, பற்றி கொண்டு எரிகிறது. சொல்லுவார்கள். நாம் பேசுகிற வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் பிறருக்கு இனிமை தரக்கூடியதாக நல்ல வார்த்தையாக இருக்க நாம் இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். யாக்கோபு எழுதிய புத்தகம் அதிகாரம் 3 இறை வார்த்தை 8 to 9 வரை நாம் பார்க்கிற பொழுது, நாவை யாராலும் அடக்க முயல்வது கிடையாது, அது முடிவதும் கிடையாது. உடைய நாவை நீ அடக்கி ஆளுகிற பொழுது நீ முதலாளியாக இருக்கிறாய். யாக்கோபு எழுதிய புத்தகம் அதிகாரம் 3 இறை வார்த்தை 8, 9 இவ்வாறாக சொல்கிறது, நாவை அடக்க யாராலும் முடிவதில்லை. இன்றைக்கு நம்முடைய நாவுகள் யாராலும் அடக்கி ஆள முடிவதில்லை. இன்றைக்கு நம்முடைய நாவுகளை அடக்கினோம் என்றால் நாம் நல்லவர்களாக இருப்போம், நல்ல கருவூலத்திலிருந்து நல்ல வார்த்தைகள் வரும், நல்லவர்களாக இருக்கிற பொழுது நாம் பேசுகிற வார்த்தைகள் நல்லவையாக இருக்கும், பிறருக்கு ஆறுதலை கொடுக்கும், பிறருக்கு சுகத்தை கொடுக்கும் என்பதை இன்றைக்கு முதல் வாசகம் சொல்லிக் கொடுக்கிறது. நாம் இன்னுமாக தொடர்ந்து நாம் பார்க்கிற பொழுது நீதிமொழிகள் அதிகாரம் 13 இறை வார்த்தை 3 நாம் வாசிக்கிறோம், நாவை காப்பவர் தம் உயிரையே காத்துக் கொள்கிறார். யாரெல்லாம் உங்களுடைய நாவை காத்துக் கொள்கிறீர்களோ நீங்கள் உங்கள் உயிரை காத்துக் கொள்கிறீர்கள். நீதிமொழிகள் புத்தகம் அழகாய் சொல்கிறது, நாவை காவாதோர் கெட்டழிவான். உடைய நாவுகளை பாதுகாப்பாக நீங்கள் இருக்கவில்லை என்றால் அவன் கெட்டொழிவான். நீதிமொழிகள் புத்தகம் அதை தான் நமக்கு வெளிப்படுத்துகிறது. யாக்கோபு எழுதிய புத்தகம் அதிகாரம் 1 இறை வார்த்தை 26, 1 பேதுரு அதிகாரம் 3 இறை வார்த்தை 10 நாம் பார்க்கிற பொழுது உங்களுடைய நாவை நீங்கள் அடக்கியாள பழகிக் கொள்ளுங்கள். நாவை அடக்கிறீங்கன்னா நம்முடைய வார்த்தை எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லதாக இருக்கும். நாம் தொடர்ந்து வாசிக்கிற பொழுது நீதிமொழிகள் அதிகாரம் 18 இறை வார்த்தை 21 பார்க்கிற பொழுது, ஒருவருக்கு வாழ்வு எங்கிருந்து வருகிறது என்றால் அவருடைய நாவிலிருந்து தான் வாழ்வு வருகிறது. ஒருவர் வாழ்வதும் அவருடைய நாவாலே, ஒருவர் சாவதும் மடிவதும் அவருடைய நாவாலே. அதுதான் இன்றைக்கு நீதிமொழிகள் அதிகாரம் 18 இறை வார்த்தை 21 அழகாய் சொல்கிறது, வாழ்வதும் நாவாலே சாவதும் நாவாலே. இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதை தொடர்ந்து பார்க்கிற பொழுது கொலோசியர்கள் எழுதிய புத்தகம் அதிகாரம் 4 இறை வார்த்தை 6 நாம் பார்க்கிற பொழுது நம்முடைய பேச்சு எப்படி இருக்கணும். ஓகே, நாம் முன்னதாக இவற்றையெல்லாம் பேசி இருக்கிறோம்.
நாம் கெட்ட வார்த்தைகளை பேசி இருக்கிறோம், தகாத வார்த்தைகளை நாம் பேசி இருக்கிறோம், நம்முடைய வார்த்தைகள் பிறரை காயப்படுத்தி இருக்கிறது. ஆகவே நீங்கள் மனமாறுகளாய் இருப்பினால் நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது இன்றைக்கு கொலோசியருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 4 வார்த்தை 6 உங்களுக்கு அழகாய் சொல்கிறது. உங்கள் பேச்சு எப்பொழுதும் இனிமையானதாகவும் சுவையுடையதாகவும் இருப்பதாக. நீங்கள் பேசுகிற பேச்சு எப்படி இருக்கணும் அப்படின்னா இனிமையானதாக இருக்க வேண்டும். நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஏதாவது செய்யணுமா? ஏதாவது உங்களுக்கு பிரச்சனையா? இதோ உங்களுக்கு நான் தோள் கொடுக்கிறேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிற பொழுது, ஆறுதலாக நிற்கிற பொழுது அந்த வார்த்தை எப்படி இருக்கும் என்றால் உனக்கும் இனிமையானதாகவும் அதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இனிமையானதாகவும் இருக்கும், அவை சுவையுடையவையாகவும் இருக்கும் என்பதை இன்றைக்கு கொலோசியருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 4 வார்த்தை 6 நமக்கு சொல்லுகிறது. அதை தொடர்ந்து நாம் பார்க்கிற பொழுது யாக்கோபு எழுதிய புத்தகம் அதிகாரம் 3 வார்த்தை 10 நாம் வாசிக்கிற பொழுது, போற்றுதலும் தூற்றுதலும் ஒரே வாயிலிருந்து வருகிறது. ஒருவரை போற்றுகிறோம் என்றால் அந்த நாவிலிருந்து தான் வருகிறது, ஒருவரை தூற்றுகிறோம் என்றால் அதே நாவிலிருந்து தான் வருகிறது. சகோதர சகோதரிகளே, இவ்வாறு இருத்தலாகாது, இவ்வாறு நீங்கள் இருத்தலாகாது. மஞ்சு புகழ்ச்சி அணி போல ஒருவரை போற்றுவது போல போற்றுவதும் இன்னொருவரை இகழ்வது போல இகழ்வதனுடைய பேச்சு இருக்கக்கூடாது. மாறாக உடைய பேச்சு எப்படி இருக்க வேண்டும் என்றால் இனிமையானதாகவும் சுவையுடையதாகவும் இன்றைக்கு முதல் வாசகம் நம்மை அழைப்பு விடுகிறது. இன்றைக்கு நாம் பேசுகிற வார்த்தை எப்படி இருக்க வேண்டும் என்றால் தெளிந்த பார்வை கொண்டவையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு இரண்டாவது வாசகத்தை நாம் சற்று சிந்திக்கிற பொழுது, இன்னைக்கு முதல் வாசகத்துக்கும் இன்னைக்கு இரண்டாவது வாசகத்துக்கும் ஏதோ சம்பந்தம் இல்லை, நற்செய்தியும் சம்பந்தம் இல்லை என்று நாம் நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கு பார்க்கிற பொழுது நம்முடைய பேச்சின் மூலமாக நாம் தீயை பற்றி வைக்கிறோம், தீயை மூட்டி வைக்கிறோம். ஆனால் அந்த தீ எதை வெளிப்படுத்துகிறது என்றால் நம்முடைய சாவை வெளிப்படுத்துகிறது. இதுதான் இன்னைக்கு இரண்டாவது வாசகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு சாவு நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது, நம்மை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாவிலிருந்து உயிர் தெழுந்திருக்கிறார் என்பதை இன்றைக்கு இரண்டாவது வாசகம் சொல்லப்பட்டிருக்கிறது. சாவே உன் கொடுக்கு எங்கே? பாவத்தின் விளைவு சாவு என்பதை, அந்த சாவிலிருந்து நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே முடியும் என்பதை இன்றைக்கு இரண்டாவது வாசகம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நாம பாவம் செய்வதனால் நாம் மடிந்து கொண்டிருக்கிறோம். பாவத்தின் விளைவு சாவு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அந்த பாவத்திலிருந்து நம்மை மீட்பதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீண்டும் மீண்டும் மீண்டுமாக உயிர் தெழுந்து வந்திருக்கிறார். ஆகவே அவர் வெற்றியின் வேந்தர் என்பதை இன்றைக்கு இரண்டாவது வாசகம் சொல்லப்பட்டிருக்கிறது. உயிர்ப்பின் மீதமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வெற்றியை அளித்திருக்கிறார். சாவின் மூலமாக நாம் இருளில் மூழ்கப்பட்டிருக்கிறோம், அடிமைகளாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாவிலிருந்து நமக்கு வெற்றியை தருகிற விதமாக உயிர்ப்பின் வெற்றியை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை இன்றைக்கு இரண்டாவது வாசகம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நற்செய்தியை நாம் சற்று சிந்திக்கிற பொழுது, இந்த உலகிலேயே நாம் எப்படிப்பட்ட ஒரு மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் குருட்டுத்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்ந்தாலும் சரி, விழுந்தாலும் சரி, எழுந்தாலும் சரி, அதை பற்றி எனக்கு ஒரு கவலையும் இல்லை. என்னுடைய வாழ்க்கை எதை நோக்கி செல்கிறதோ அந்த பாதையில் நான் குருட்டுத்தனமாக காலடி எடுத்து வைத்து பயணிக்கிறேன். இந்த உலகத்தில் நாம் அப்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கான ஒரு தெளிந்த பார்வை கிடையாது, நமக்கான ஒரு நேரிய பாதை கிடையாது. போறான் அப்படின்னா அவனை பின்தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நற்செய்தியை நாம் சற்று சிந்திக்கிற பொழுது, இந்த உலகிலேயே மனிதர்கள் குறையை மட்டும் காணுகிற மனிதர்களாகவே இருக்கிறார்கள். அவரிடம் தெளிந்த ஒரு பார்வை இல்லை என்பதை இன்றைக்கு நற்செய்தி தெளிவாக நமக்கு சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. என்னிடம் குறை இருக்கிறது, அந்த குறையை நான் பெரிதுபடுத்தாமல் என்ன செய்கிறேன் என்றால் அடுத்தவரில் குறையை காண்கிறேன். முதல்ல உன் கண்ணில் இருக்கிற மரக்கட்டியை பிடுங்கி எடுத்து விடு, அப்பொழுது உனக்கு தெளிவான பார்வை கிடைக்கும். அப்பொழுது உங்களுக்கு தெளிவான பார்வை கிடைக்க வேண்டும் என்றால் முதலில் நம்மை நிவர்த்தி செய்ய வேண்டும், நாம் தெளிந்த பார்வையை பெற வேண்டும். அப்பதான் பிறகு
நமக்கு பின்னால் வருபவரை நம்மால் அழைத்து செல்ல முடியும், அவர்களுக்கு வாழ்வு கொடுக்க முடியும் என்பதை இன்றைக்கு நற்செய்தி அழகாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த நற்செய்தி நமக்கு என்ன செய்தி தருகிறது என்று நாம் சற்று சிந்திக்கிற பொழுது, இந்த உலகிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே குற்றங்களோடும் குறைகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த குற்றங்கள் குறைகளிலிருந்து நிறைவை காண்பதற்காக நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை. ஒன்று பேச்சில் இருக்கணும், ஒன்று செயலில் இருக்கணும். ஆனால் ரெண்டுத்துமே செஞ்சு காட்டேன். ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை, ஏதாவது ஒன்று. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உலகில் பிறந்திருக்கிற நாம் ஒவ்வொருவருமே எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்றால், நிறைவை நோக்கி நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்வு முழுமையை நோக்கி இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்வு முழுமையை நோக்கி செல்வது கிடையாது, நிறைவை நோக்கி பயணிப்பது கிடையாது. மாறாக எவைகளை நாம் பின்பற்றுகிறோம் என்றால், இந்த உலகில் குறைகளை காண்கிற மக்களாகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கும் எதிலும் குறை காணுகிற மக்கள். ஒரு கல்யாணத்துக்கு போறோம் அப்படின்னா, நம்ம மொய் வைக்க போறோம், போன உடனே என்ன பண்ணுவோம்? போயிட்டு அவங்கள வாழ்த்திட்டு மொய் கவர் குத்துட்டு எங்க போவோம்? ஸ்ட்ரீட்டா பந்திக்கு போவோம், பந்தில் போய் சாப்பிடுவோம். உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, அந்த விருந்து உபசரிப்பில் நீங்கள் நிறைவை கண்டிருந்தால் மகிழ்ச்சி. என்னடா சோறு போட்டான், ₹1,00,000 கொடுத்து கல்யாணம் பண்ணா ஒரு பீஸு கிடைக்கலையே, ஒரு கறியே இல்லையே, என்னத்தை சோறு போட்டான், என்னத்தை கல்யாணம் பண்ணா, இது குறைவாக இருந்தது. லைட் ஒழுங்கா இல்ல, என்ன டெக்கரேஷன் பண்ணா, பூ ஒழுங்கா இல்ல, அந்த திருமணத்துல என்ன அந்த பொண்ணு போட்டுக்கிற ட்ரெஸ்ஸை பாரு, அது நகையை பாரு, அவனுடைய உடையை பாரு, எதிலும் எங்கும் குறை காணுகிற மக்களாகவே இருக்கிறோம். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? உண்மைன்றவங்க மட்டும் கை தூக்க பார்க்கலாம். உங்களெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது நினைக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தூக்கிட்டு உங்களுடைய போட்டோ வச்சிடணும். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரி, மனிதர்களாக இருக்கிற நாம் ஒவ்வொருவருமே குறை காணுகிற மக்களாகவே இருக்கிறோம். இன்னைக்கு நான் பிரசங்க வைக்கிறதுல கூட நீங்க குறை கண்டுபிடிப்பீர்கள். நாடா அவன் கத்திக்கிட்டே இருக்கிறான், அட்லீஸ்ட் நான் கத்தனா திருந்துவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆதகத்துல தான் கத்திட்டு இருக்கிறேன். இதிலும் குறை காணுகிற மக்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆலயத்திற்கு வருகிறோம், ஆலயத்தில் ஃபேன் ஓடல, இந்த ஆல்டர் சரியில்லை என்று நாம் புலம்புகிறோம், குறை காணுகிற மக்களாகவே இருந்து கொண்டிருக்கிறோம். எங்கும் எதிலும் குறை. இந்த குறை காணுகிற மனநிலை எதை வெளிப்படுத்துகிறது என்றால், இது நோய். இன்றைக்கு சமுதாயத்தில் எவ்வாறு கொரோனா பெருந்தொற்று ஒரு நோயாக கடைபிடிக்கப்படுகிறதோ, அனுசரிக்கப்படுகிறதோ, அதுபோல இந்த உலகில் இருக்கிற ஒவ்வொருவரும் யார் யாரெல்லாம் குறை காணுகிறீர்களோ அவர்கள் எல்லாம் நோய் வாய் பிடித்தவர்கள். சுகர், பிபி, பிரஷர், இதெல்லாம் ஒருபுறம் ஒரு நோயாக இருந்தாலும் குறை காண்பது ஒரு நோயாக இருக்கிறது. எங்கும் எதிலும் குறை, நிறைவை காண்பது கிடையாது. இந்த சாமியார் கத்திடுகிறாரு, அட்லீஸ்ட் ஏதாவது கடைபிடிப்போம் என்பது நிறைவு காண்பது கிடையாது. மாறாக அதில் குறை மட்டுமே காண்டு கொண்டிருக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரி, இன்றைக்கு நாம் நிறைவை காண அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் என்றைக்கு நிறைவு காண முடியும் என்றால், அந்த குறையை நீக்குகிற பொழுதுதான் நிறைவை காண முடியும். இன்றைக்கு அதுதான் நாம் இன்றைக்கு சற்று சிந்திக்க உங்களை அன்போடு விடைபெறுகிறேன். பல நேரங்களில் நாம் ஏன் இந்த குறைகளை காணுகிற மக்களாக இருக்கிறோம் என்பதை பற்றி நாம் சுய ஆய்வு செய்வது கிடையாது, செல்ஃப் எக்ஸாமின் பண்ணுவது கிடையாது. என்னால் ஏன் குறையை மட்டும் பார்க்க முடிகிறது, நிறைவை பார்க்க முடிவதில்லை என்று நாம் ஒரு நாளும் நம்மை சுய ஆய்வுக்கு நாம் உட்படுத்துவது கிடையாது. அப்படி யோசித்தோம் அப்படின்னா will be the perfect human being. அது யோசிப்பதே கிடையாது. அடுத்தவனில் குறை காணுகிற மக்களாய் வாழ்கிற பொழுது அது ஒரு மிகப்பெரிய ஒரு கொடிய ஒரு நோயாக இருக்கிறது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரி, இன்றைக்கு இந்த குறைகளிலிருந்து தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்கள் தெளிந்த பார்வை பெற இன்றைக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம். முதல்ல உன்னிடம் இருக்கிற குறைகளை நிவர்த்தி செய், அடுத்தவருடைய குறையை உன்னால் சரி செய்ய முடியும்.
முதல்ல நானே கண்ணாடி போட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் பின்னாடி வரணும் நான் எப்படி கூப்பிட்டு போவோம்? முதலில் நாம் தெளிந்த பார்வை பெறுகிற பொழுதுதான் அடுத்தவருடைய வாழ்வில் தெளிவான சிந்தனையை கொடுக்க முடியும், தெளிவான பார்வையை கொடுக்க முடியும். Until otherwise we cannot do anything. When you are okay, everything will be okay. Otherwise everything will be said as no. நம்முடைய வாழ்வில் பல நேரங்களை படி பார்க்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி பயணம் செய்கிறது என்றால் குறைகளை நோக்கியே பயணம் செய்கிறோம், நிறைவை காண்பது கிடையாது. வீட்டுக்காரர் ஆசை ஆசையாக ஒரு கிஃப்ட் கொடுத்துருப்பாரு, உன் மனைவி ஒரு ஆசை ஆசையாக ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. என்னத்துக்கு இந்த கிஃப்ட்? இந்த பக்கம் பாரு இது இப்படி இருக்கு, அந்த பக்கம் பாரு அது அப்படி இருக்கு என்று குறை காணுகிற பொழுது அதில் நாம் நிறைவை காண்பது கிடையாது. அவருடைய உழைப்பை கொச்சைப்படுத்துகிறோம், அவருடைய முயற்சியை ஏளனம் செய்கிறோம், அவர் ஏறெடுத்த எல்லா விதமான நற்பண்புகள் நற்காரியங்கள் பாசத்தை நாம் சீர்குலைக்கிறோம். எதை குறை காண்பது? கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருப்பாரு, கஷ்டப்பட்டு மனைவி சாப்பாடு செஞ்சிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் பார்க்குற பொழுது மனைவிமார்கள் சூப்பராக சாப்பாடு செய்கிறாங்க அப்படின்னா பெரிய கேள்வியாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து ஸ்விக்கி, ஊபர் ஈட்ஸ், ஸ்மாட்டோ என்று பல ஆப்புகள் இருக்கிறது. அந்த ஆப்புகள் நமக்கு ஆப்பு வைக்கிறது. நம்ம மனைவிமார்கள் பல நேரங்களில் அதில் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இந்த உலகில் பலவிதமான நோய்களுக்கு மத்தியில் இந்த நோய்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நோய் என்றைக்கு நம்மை விட்டு போகிறதோ, இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிற பொழுது நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவை மட்டுமே வரும், தீய கருவூலத்திலிருந்து தீயவை மட்டுமே வரும். நல்ல மரம் நல்ல கனியை மட்டுமே கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை மட்டுமே கொடுக்கும். இது ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன் கிடையாது, ரெண்டும் ஆப்போசிட் கிடையாது. நீங்கள் நல்லவர்களா இருக்கிறீர்கள் என்றால் நல்லது மட்டுமே பேச முடியும், நல்லது மட்டுமே செய்ய முடியும். நீங்க தீயவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் தீயவை மட்டுமே செய்ய முடியும், தீயவை மட்டுமே பேச முடியும். நீங்கள் நல்லது ஒருபோதும் பேச முடியாது. வாழ்க்கையை அதை தான் பேஸ் பண்ணி பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த குறை காணுகிற ஒரு பண்பு எதை வெளிப்படுத்துகிறது என்றால் ஒரு நோயை வெளிப்படுத்துகிறது. இந்த நோயை குறித்து ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், இந்த நோயால் நீங்கள் வாடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால், இந்த நோயால் நீங்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்றால், அதிலிருந்து வெளிவர முடியாமல் நீங்கள் சிக்கி சீரிண்டு கொண்டிருக்கிறீர்கள் என்றால், இன்றைக்கு உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற செய்தி இந்த நோயோடு வாழ்பவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஆராய்ச்சிகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, தன்னுடைய மகிழ்ச்சியில் அளவுகோலை வைத்து மகிழ்ச்சி அடைவார்கள். ஆங்கிலத்தில் சொல்லும் அப்படின்னா putting a limit on your happiness. Always putting a limit. என்னுடைய வாழ்க்கையில் இதுதான் இருக்க வேண்டும், இதுதான் எனக்கு மகிழ்ச்சியை தரும் என்று மகிழ்ச்சியை நாம் சீர்குலைக்கிற விதமாக நம்முடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது. putting limit on our happiness. இது நான் சொல்ல, ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். யாரெல்லாம் குறை காணுகிற மக்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மகிழ்ச்சி இருக்காது, அவருடைய வாழ்வில் சந்தோஷம் இருக்காது, தானும் மகிழ்ச்சி அடைய மாட்டான், மற்றவனையும் சந்தோஷமா வச்சுக்க மாட்டான். குறை காணுகிற பொழுது இதுதான் நடக்கும். ஐ எம் சீக்கிங் ஃபால்ட் ஆன் அதர்ஸ் அப்படின்னா இட்ஸ் யூ லூஸ் யுவர் ஹாப்பினஸ். நீயும் மகிழ்ச்சியா இருக்க மாட்டேன், மற்றவனையும் மகிழ்ச்சியா இருக்க மாட்டேன். ஸோ உன்னுடைய ஹாப்பினஸ்ல உன்னுடைய மகிழ்ச்சியில் எது தடையாக இருக்கிறது என்றால் குறை ஒரு தடையாக இருக்கிறது. உன்னுடைய வாழ்வில் மகிழ்ச்சி இல்லை என்று நீ சொல்கிற பொழுது, என்னுடைய வாழ்வில் சந்தோஷம் இல்லை என்று சொல்கிற பொழுது, என்னுடைய வாழ்வில் அமைதி இல்லை என்று சொல்கிற பொழுது, you are putting your limit and happiness. உன்னுடைய மகிழ்ச்சிக்கு நீ தடையாக இருக்கிறா, வேறு யாரும் கிடையாது. உன்னால சந்தோஷமா இருக்க முடியல, என்னுடைய வாழ்க்கை சமாதானமான ஒரு வாழ்க்கை இல்லை, என்னுடைய வாழ்வில் அமைதி இல்லை என்றால் அதற்கு முழு முதற் காரணம் நீ, யாரும் கிடையாது. So you are putting limit on your happiness. நீ சந்தோஷமாக இருக்கிற பொழுது, மீண்டுமாக சொல்கிறேன், நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற பொழுது உன்னை சுற்றி இருப்பவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். நீங்கள் குறையை மட்டும் காண்கிற பொழுது நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் மகிழ்ச்சி அடைபவர்களாக இருக்க முடியாது, மாறாக அடுத்தவருடைய மகிழ்ச்சியில் தடைக்கல்லாக இருப்பீர்கள். முதல் செய்தி. இரண்டாவதாக பார்க்கிற பொழுது நான் சொன்னேன், கிரியேட்டிங் எ டிப்ரெஷன் என்று சொல்கிறார்கள். குறை காண்பவர்கள் மனம் அழுத்தம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள். அப்ப மன அழுத்தம் வந்துச்சுன்னா என்னென்ன வரும்? எல்லாம்
எல்லாம் வரும். இந்த உலகில் இருக்கிற எல்லா வியாதிகளும் வரும். அதை நான் டிப்ரெஷன்ல இருக்கிறேன். அந்த டிப்ரெஷனுக்கான வார்த்தையை தெரியாமல், அதற்கான பொருள் தெரியாமல் பல நேரங்களில் என்ன செய்கிறோம் என்றால், ஃபாதர் என்னுடைய வாழ்க்கையில டிப்ரெஷன் மட்டுமே இருக்கு, அதை யார் உருவாக்கினால் என்று பார்க்கிற பொழுது, உனக்கு அடுத்த இருப்பவன் அல்ல உனக்கு உருவாக்கியது, நீயே உனக்கு போட்டுக்கொள்கிற வேலியாக இருக்கிறது, நீயே உனக்கு போட்டுகிற அணிகலனாக இருக்கிறது. மன அழுத்தம் வருகிற பொழுது நாம் என்ன செய்கிறோம், ஏது செய்கிறோம் என்பதை அறியாமல் தெரியாமல் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு மன அழுத்தம் வருகிற பொழுது நாம் எதையும் உருப்படியாக செய்வது கிடையாது. இது இரண்டாவது செய்தி. மூன்றாக பார்க்கிற பொழுது, isolating yourself from the most important relationship என்று சொல்கிறார்கள். நம்மை பல நேரங்களில் நம்முடைய உறவுகள் இருந்து தனிமைப்படுத்திக் கொள்கிறது. என் சொந்தக்காரன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறான், என்னுடைய நண்பர்கள் என்னிடம் பேச மாட்டார்கள் என்பதற்கு முழு முதல் காரணம் நீ குறை காண்பதனால் மட்டுமே. அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, you are isolated from the most important relationship in the world. என்னை யாரும் அன்பு செய்ய முடியவில்லை, என்னை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்றால் ப்ராப்ளம் எங்க? அடுத்தவரின் அல்ல, நம்மில் இருக்கிறது. You are only isolating yourself. நீ உன்னையே நீ தனிமைப்படுத்திக் கொள்கிறாய், உன்னையே நீ காயப்படுத்திக் கொள்கிறாய். யாரும் பேச மாட்டேங்கிறாங்க சாமி, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன் பேசுவாங்க? எதுக்கு பேசணும்? நீ நல்லவற்றை பார்க்கிற பொழுது உன்னுடைய மக்கள் பேசுவார்கள், உன்னுடைய உறவுகள் உன்னை தேடி வரும். நீ தேடி வரல அப்படின்னா who's the cause? நாம் தான் முழு முதல் காரணமாக இருக்கிறோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை, ஃபாதர் லைஃப் தனிமைப்படுத்த ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. என்னை சுற்றி உறவுகள் இருக்கிறது, என்னை சுற்றி நண்பர்கள் இருக்கிறார்கள், ஆனால் நான் தனிமையாக இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்கள். ஆனால் அதற்கு முழு முதல் காரணம் அவர்கள் அல்ல, நீங்கள் தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தனியாக இருக்கிறேன், என்னை சுற்றி என்னுடைய பிள்ளைகள் இருந்தாலும், என்னுடைய கணவன் இருந்தாலும், என்னுடைய உறவுகள் இருந்தாலும் நான் தனிமையாக இருக்கிறேன் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் அதற்கு முழு முதல் காரணமாக இருப்பவர்கள் அடுத்தவர்கள் அல்ல, அதற்கு நாம் தான் காரணம். So we are losing our relationship. நம்முடைய உறவுகளை நாம் முறியடிக்கிறோம். சும்மா அவனை பற்றி குறை சொல்லிட்டு இருந்தா இந்த வந்து வழிஞ்சு பேசுவாங்க. No way. இயேசுவில் பிரியமான சகோதரன் சகோதரி, நாம் தனிமைப்படுத்துகிற பொழுது நாம் தீய எண்ணங்களுக்கு உள்ளாக இருக்கிறோம், தீய எண்ணங்களுக்கு அடிமையாக இருக்கிறோம். நாம் என்றைக்கு தனிமையாக இருக்கிறோமோ அன்றைக்கு நல்லவைகளை நாம் செய்வதற்கான சிந்தனை நமக்கு தோன்றாது, தீயவைகளை செய்வதற்கான தீமைகள் தான் நமக்கு தோன்றும். இன்றைக்கு நீங்கள் தனிமையாக இருக்கிறீர்கள், என்னை சுற்றி யாரும் இல்லை, எனக்கு உறவுகள் இல்லை என்று நீங்கள் நினைப்பீர்களானால் அதற்கு முழு முதற் காரணமாக இருப்பவர்கள் அடுத்தவர்கள் அல்ல, நாம் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான்காவது சிந்தனையாக பார்க்கிற பொழுது, turning people off from wanting to get closer to us. மக்களை, நம்முடைய உறவுகளை, நண்பர்களை நாம் அதிகமாக நெஞ்சுக்கு நெருக்காமையில் வைப்பது கிடையாது. எல்லாரையும் தள்ளி வைக்கணும். எல்லாரையும் ஏன் தள்ளி வைக்கணும் அப்படின்னா, நாம் அடுத்தவர்கள் நல்லதை காண்பது கிடையாது. அடுத்தவரையில் நல்லதை காண்கிற பொழுது, அடுத்தவருடைய நலனில் நாம் அக்கறை கொள்கிறவர்களாக இருக்கிற பொழுது, அடுத்தவர்களுடைய குறையை பார்க்காமல் அதில் நிறைவை பார்க்கிற பொழுது நம்முடைய உறவுகள் நம்மை தேடி வரும். நேரத்துக்கு போனாலே இந்த இதுனா, எங்கள் சாவு வீட்டுக்கு போனாலும் அதே தான். சாவு வீட்டில் கூட நம்ம நல்லதை பார்ப்பது கிடையாது, குறைகளை மட்டுமே பார்ப்போம். அப்புறம் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறுதியாக 2 செய்தியோடு இன்றைய மறையுரையை எடுத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இந்த 5வது சிந்தனையாக பார்க்கிற பொழுது, நீங்கள் குறை காண்பவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் எப்படி இருப்பீங்க அப்படின்னா, அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, creating negative energy around us. நாம் குறை காண்கிறோம் என்றால் நம்மை சுற்றி நெகட்டிவ் வைப்ரேஷன் மட்டுமே ஸ்ப்ரெட் ஆகும், பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஸ்ப்ரெட் ஆகும்.
we think always negative. இந்த நெகட்டிவ் எனர்ஜி மட்டுமே நம்மை சுற்றி இருக்கும். அந்த நெகட்டிவ் எனர்ஜி என்ன பண்ணுவான்? நம்முடைய குடும்பத்தில் எல்லாருக்குமோ கொரோனாவை பாஸ் பண்ணுற மாதிரி அந்த நெகட்டிவ் எனர்ஜி இருந்தால் நீ கொஞ்சம் வச்சுக்கோ, நீ கொஞ்சம் வச்சுக்கோ, நீ அழகா இருக்கியா, இந்த இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோ என்று நாம் என்ன செய்கிறோம் என்றால் அந்த நெகட்டிவ் எனர்ஜியை பிறரோடு பகிர்ந்து கொள்கிறோம். What we have to do என்றால் நாம் எதை செய்ய வேண்டும் என்றால் we need to create a positive energy. பாசிட்டிவ் எனர்ஜி எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? நீங்கள் நிறைவை காண்கிற பொழுது மட்டும்தான் பாசிட்டிவ் வரும். ஃபாதர், என்னுடைய வாழ்க்கையில நிறைய நெகட்டிவ் தாட்ஸாவே வருது. அதற்கு காரணம் ஃபாதர் அல்ல, உன்னை சுற்றி இருக்கிற உறவுகள் அல்ல, நீங்க. You are creating negative energy for yourself as well as for the other. இந்த நெகட்டிவ் எனர்ஜியை நீங்கள் உங்களுக்குள்ளாக வளர்த்துக் கொள்கிறீர்கள். இந்த நெகட்டிவ் எனர்ஜியை வளர்த்து கொண்டு என்ன செய்கிறீர்கள் என்றால் கொரோனாவை போல இந்த நீ கொஞ்சம் வச்சுக்கோ, நீ கொஞ்சம் வச்சுக்கோ என்பதை நம்முடைய குடும்பங்களுக்கும் உறவுகளுக்கும் அதை அள்ளி அள்ளி கொடுக்கிறோம். அப்ப நம்ம கூட இருக்கிறவன் எப்படி இருப்பான்? அப்படிதானே இருப்பான். நீ கண்ட பேசுகிற சாடகா சொல்கிறார், நல்ல கனிதரும் கெட்ட மரமும் இல்லை, கெட்ட கனிதரும் நல்ல மரமும் இல்லை. இன்னைக்கு நீ பாசிட்டிவ் எனர்ஜி நீ கொடுத்த அப்படின்னா நீ நிறைவை நோக்கி பயணம் செய்கிறாய். You are seeing everything as a fullness. முழுமையை நீ காணுகிறாய். நீ என்றைக்கு முழுமையை காண்கிறாயோ அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் நீ பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்க முடியும். என்ன கிடையாது. அப்போ உனக்குள்ளாக நெகட்டிவ் எனர்ஜி மட்டும் இருக்கிறது என்றால் அதற்கு யார் காரணம் என்றால் அடுத்தவர் காரணம் அல்ல, நாம். முதலில் நம்மை என்ன செய்ய வேண்டும் என்றால் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இறுதியாக நான் பார்க்கிற பொழுது killing the cells in your body with a negative. உனக்குள்ளாக நெகட்டிவ் விஷயங்கள் வருகிறது என்றால் நீ யாரை அழிக்கிறாய் என்றால் உனக்குள்ளாக இருக்கிற செல்களை அழித்து கொண்டிருக்கிறாய். You always seeing the negative அப்படின்னா உடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா you not be enjoying your life. உடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்காது, உடைய வாழ்வில் மனநிறைவு இருக்காது, உடைய வாழ்வில் நிம்மதி இருக்காது. ஏனென்றால் உன்னுடைய உடம்பிற்குள்ளாக இருக்கிற நல்ல செல்களை நீ அழித்து கொண்டிருக்கிறாய். பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கிற காரியங்களை நீ அழித்து கொண்டிருக்கிறாய். ஏனென்றால் நீ நெகட்டிவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், குறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், குறைகளை காண்பவர்களாக இருக்கிறாய். அப்பொழுது நீ குறைகளோடு இருக்கிற பொழுது, நிறைவை காண முடியாத பொழுது நீ உன்னையே அழித்துக் கொள்கிறாய். இது நான் சொல்றேன், ஆய்வுகள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற செய்தியாக இருக்கிறது. அவர் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரி, வாழ்க்கையை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவை மட்டுமே வரும். நீங்கள் நல்லவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய சிந்தனை, சொல், செயல் எல்லாம் நல்லவையாக இருக்கும். நீங்கள் பேசுகிற பேச்சு நல்லவையாக இருக்கும். உடைய நாவில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் பிறருக்கு இனிமையானதாகவும் சுவையுடையதாக இருக்கும். அப்படி நல்லது செய்யல, நல்லதை பற்றி நீங்கள் நினைக்கிறீர்கள் என்றால், நினைக்கவில்லை என்றால் நல்லது கரை நல்லது என்று சொல்வது போல நல்லது நல்லதாகவே இருக்கிறது. ஆனால் அதை செயல்படுத்த நாம் முயற்சி எடுப்பது கிடையாது. நல்லவைகள் பல நேரங்களில் நல்லவையாக மட்டுமே இருக்கிறது, ஆனால் அதை நாம் செய்வதை முயற்சி செய்வது கிடையாது. நல்லவைகளை செய்ய வேண்டும் என்று நாம் முயற்சி செய்வது கிடையாது. தீயவைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்றால், அடுத்தவரில் குறையை காண்டு கொண்டிருக்கிறோம் என்றால், அடுத்தவரையில் நாம் ஃபால்ஸ் டீச்சிங் என்று சொல்கிறார். அடுத்தவரை பற்றி நாம் தாறுமாறாக பேசுகிறோம் என்றால், அடுத்தவரை பற்றி இகழ்ந்து பேசுகிறோம் என்றால், நாம் குறைகளை மட்டும் காணுபவர்களாக இருக்கிறோம், நிறைவை காண்பவர்களாக மட்டுமல்ல. இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதுதான் சொல்றார். உங்களுடைய வாழ்வு இனிமையானதாகவும் சுவையுடையதாகவும் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் குறையை காணுகிற மக்களாக இல்லாமல் நிறைவை காணுகிற மக்களாக இருங்கள். முதலில் நீங்கள் உங்களை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கையை மையப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்பொழுது அடுத்தவருடைய வாழ்வில் உங்களால் புக முடியும். You can create a positive energy. நீ மகிழ்ச்சியாக இருக்கிற பொழுது மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்க முடியும். இல்லை அப்படின்னா நம்முடைய வாழ்வில் நாம் எதை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம்? நமக்கென ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு லட்சிய கனவு ஒன்று இருக்கிறது, ஒரு இலக்கு ஒன்று இருக்கிறது. அந்த இலக்கை நோக்கி நாம் நிறைவை மட்டும் காணுகிறவர்களாக இருக்கிறோம் என்றால் அதில் நாம் நிறைவை காணுவோம். நீங்கள் குறைகளை காண்கிறீர்கள் என்றால் குறையை மட்டும் நீங்கள் காண முடியும், நீங்கள் நிறைவை காண முடியாது. நம்முடைய இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை சிந்திப்போம், செயல்படுவோம்.
இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற செய்தி இவைதான். நீங்கள் நல்ல கருவூலத்திலிருந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் நல்லவையை மட்டும் பேசுங்கள். நல்ல கருவூலத்திலிருந்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்றால் நல்ல கனியை கொடுங்கள். அந்த கனி பிறருக்கு சுவையுடையதாகவும் பிறருக்கு ஆறுதலாகவும் பிறருக்கு இனிமையுடையதாகவும் இருக்கிற பொழுது நீங்கள் நிறைவை காணுகிற பொழுது உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாகும் என்றால் நிறைவை நோக்கிய ஒரு வாழ்வு, லட்சியத்தை நோக்கிய வாழ்வாக இருக்கும் என்பதை இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற ஒரு செய்தியாக இருக்கிறது. ஆகவே சிந்திப்போம், நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவோம், நம்முடைய வாழ்வில் இருக்கிற குறைகளை நாம் தகர்த்தெறிவோம். நம்முடைய வாழ்வில் மகிழ்ச்சிக்கு தடைக்கல்லாக இருக்கிற, நம்முடைய வாழ்வில் அமைதிக்கு தடைக்கல்லாக இருக்கிற, நம்முடைய வாழ்க்கைக்கு முட்டுக்கட்டாக இருக்கிற இந்த குறை என்கிற நோயை நாம் தூக்கி விடுகிற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை அழகாக இருக்குமாகவே அதற்கான வர வேண்டிய தொடர்ந்து நாம் இந்த திருப்பலிலே பக்தியோடு நின்று ஜெபிப்போம். ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திருவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அப்படியே தேவைகளை விண்ணப்பங்களை ஆண்டுபடி சாடுவோம். அப்படியே தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக சொல்லுவோம். குறிப்பாக இந்த நாளிலே இந்த உலகத்திலேயே போர்க்களமாக மூண்டு கொண்டிருக்கிற பலவிதமான பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருக்கிற குறை மக்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இது போர் விரைவில் முடிவுக்கு கொண்டு வரவும் பாதிக்கப்பட்ட மக்கள் மீண்டுமான படிநிலைக்கு தன்னுடைய பக்தியோடு ஜெபிப்போம். குடும்பங்களுக்காக குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருடைய தேவைகளுக்காக இன்றைக்கு நான் செய்தி சொல்வது போல ஆண்டவரே, நான் குறைகளோடு இருந்தாலும் இன்றைக்கு என்னுடைய சதிகாலத்தினுடைய குறைகளை நான் நீக்க சக்தி என்னுடைய வாழ்வில் அந்த குறைகளை நீக்குகிற பொழுது என்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். வல்லம் நிறைந்த ஆண்டவரே, இதோ மக்களாகிய நாங்கள் நம்பிக்கையோடு ஜெபிக்கிற வேளையை எங்களுடைய பல்வேறு விதமான விண்ணப்பங்களை விடுதலை இதயமாய் கண்ணோக்குவதாக இவற்றை எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாக மையம் சாடுகிறோம். ஆமென். பலிபீடம் தேடி வருகின்றேன், திருப்பாதம் வணங்கி தருகின்றேன். பலிபீடம் தேடி வருகின்றேன், திருப்பாதம் பணிந்து தருகின்றேன். சுகம் தினம் தரும் அருள் ஒளி பெற, சுகம் தினம் தரும் அருள் ஒளி பெற, உள்ளதெல்லாம்
தருவேன் நான் தருவேன் பலிபீடம் தேடி வருகின்றேன் திருப்பாதம் வணங்கி தருகின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களிடமான பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவிட கேட்டதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உமது பெயருக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இறைப்பற்றுள்ள பணியின் காணிக்கைகளை நீரே எங்களுக்கு அளித்துள்ளீர். ஆதலால் இப்பலியிலிருந்து நாங்களும் பேறு பயன்களை அடைவதோடு முடிவில் கைமாற்றை பெற்றுக்கொள்ள கனிவுடன் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையை மீட்புக்குரிய சகிதமாகும். ஏனெனில் பாவ வழியால் வெகு தொலைவில் அகன்றிருந்த உம் பிள்ளைகளை ஓம் திருமகனின் இரத்தத்தாலும் தூய ஆவியாரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் முன்னெடுக்க திருவிழமானி. இவ்வாறு மக்கள் ஒவ்வொரு கடவுளின் ஒன்றிணைப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியாரின் கோவிலமான திரு ஆவியாக திகழச் செய்தீர். இதனால் பல்வகையில் வெளிப்படுவது ஞானத்தை புகழச் செய்தீர். ஆகவே வானதூதர்களோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரி, நம்பிக்கையோடு முழங்கால் படியிட்டு ஜெபிப்போம். இதோ ஆண்டவருடைய சன்னிதானத்தில் குழுமி இருக்கிற நம்முடைய வாழ்வை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்படைப்போம். இதெல்லாம் மகிழ்ச்சிக்கு தடையாக இருக்கிறதோ, இதெல்லாம் என்னுடைய குடும்ப உறவுகளுக்கு தடையாக இருக்கிறதோ, இவையெல்லாம் என்னுடைய உடலுக்கு அழிவை தரக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கிறதோ, அவைகளை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்படைப்போம். ஆண்டவர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நம்மையே முழுமையாக ஒப்புக் கொடுத்து நன்றாடுவோம். ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறுகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றிக்கும் தம் சீடர்களுக்கு இயேசு கூறியதாம்:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இது என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். ஓம் திரும்ப நின்று கோடிய பெரிய தகுந்த உடனங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை ஆழ்மைகள் ஆடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய நீதிநாதன் எல்லா திருநிலராக நினைவோடும் ஒவ்வொரு திரு அவையன்கள் நிறைவு பெற செய்கிறோம். மேலும் வீட்டுடன் நோக்கத்தில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீது வரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் எளிய வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே மரமருள உம்மை நன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் ஒவ்வொருவருமே துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் இன்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவாவை நம்பிக்கையை நோக்கி உமது திருவுள்ளத்திற்கேற்ப அதற்கு அமைதியை முற்றுமை அளித்திருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்க வந்த தெய்வம். நிலையான செம்மறி,
நிறைவை காண அழைக்கிற கடவுள் இவர் ஒருவரே. குறைகளை விட்டுவிட்டு நிறைகளை காணுகிற மக்களாய் வாழ அழைத்து விடுகிற உன்னதமான தெய்வம் இவர் ஒருவரே. இந்த தெய்வீக சபரின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றாய். கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றாய். உன்னை எண்ணாத என்னை எந்நாளும் எண்ணி மண் மீது வாழ வழி செய்கின்றாய். நான் மண் மீது வாழ வழி செய்கின்றாய். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே.
அடிவானம் தோன்றும் விடிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவின் முடிவாகுமே. அடிவானம் தோன்றும் விடிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவின் முடிவாகுமே. மண்ணில் துடிக்கின்ற ஏழை வடிக்கின்ற கண்ணீர் துடைக்கின்ற இயேசு அரசாகுமே. ஆ, ஆ, கண்ணீர் துடைக்கின்ற இயேசு அரசாகுமே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. இருள் வந்து சூழ பயமேவும் காலை அருள் தந்து என்னை அணைத்தாடுவாய். இருள் வந்து சூழ பயமேகும் காலை அருள் தந்து என்னை அணைத்தாளுவாய். தீமை சிறை கொண்ட இந்த உளமென்னும் பறவை சிறை மீண்டு வாழ வழி காட்டினாய். ஆ, ஆ, நான் சிறை மீண்டு வாழ வழி காட்டினாய். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. இறையேசுவில் பிரியமானவரே, பொது காலம் 8ஆம் ஞாயிறு திருப்பலியில் நாம் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். வருகிற நாட்களில் நாம் கொண்டாட போகிற தவ காலத்தை பற்றிய சில அறிவிப்புகள். அதுக்கு முன்பாக இந்த நாளில் நம்முடைய பங்கில் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்புகளை படிக்கிற மாணவ மாணவிகளுக்கான சிறப்பு திருப்பலி நம்முடைய பள்ளி வளாகத்திலே 10 மணி அளவில் நடைபெற இருக்கிறது. அரசாங்க பொதுத் தேர்வை எழுத இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு இறை ஆசை கிடைக்க வேண்டும், நல்ல உடலுள்ள சுகத்தோடு தம்முடைய தேர்வுகளை இவர்கள் எழுத வேண்டும் என்ற நோக்கிலே இந்த திருப்பலியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. உடைய பிள்ளைகள் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் இந்த திருப்பலியிலே பங்கேற்க அனுப்பி வையுங்கள். முடிந்தால் நீங்களும் இந்த திருப்பலி பங்கெடுத்து அவர்களுக்காக செவியுங்கள். திருப்பலியானது 10 மணிக்கு துவங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, வருகிற புதன்கிழமை 2ஆம் தேதி நாம் தவக்காலத்தை துவங்குகிறோம். விபத்து புதன் அன்றைய திருப்பலிகள் காலை 6 மணிக்கு திருப்பலி துவங்கும். 6 மணி மற்றும் 11 மணிக்கு 2வது திருப்பலியும், மாலை 5:30 மணிக்கு நற்கனை ஆராதனை, மௌனமாக நற்கனை ஆராதனையிலே நாம் பங்கெடுத்து அதன் பின்பாக 6 மணிக்கு 5:30 மணிக்கு ஆராதனை, 6 மணிக்கு சிலுவை பாதை, அது முடிந்த பின்பு திருப்பலியானது இருக்கும். எனவே இந்த வழிபாடில் பங்கேற்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். மாலை 5:30 மணிக்கு ஆராதனை மட்டும் சிலுவை பாதை இல்லை. சரியாக 6 மணிக்கு மாலை திருப்பலியானது விபூதி புதன் அன்று நடைபெறும். ஒவ்வொரு நாளும் வெள்ளிக்கிழமை காலையிலே வழக்கம் போல திருப்பலிகள் நடைபெறும். மாலை 6 மணிக்கு சிலுவை பாதையும் அதனைத் தொடர்ந்து திருப்பலியும் நடைபெறும். இந்த 40 நாட்கள் ஒவ்வொரு நாளும் மாலையிலே 5:30 மணிக்கு ஆராதனையும் அதனைத் தொடர்ந்து சிறிய சிலுவை பாதையும் இந்த 40 நாட்களும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகள் மட்டும் அது திருப்பலிக்கு முன்பாகவே நடைபெற வேண்டும். 6 மணிக்கு நாம் திருப்பலியை துவங்குகிறோம். சிலுவை பாதை செய்ய விரும்புகிறவர்கள் அதுக்கு முன்பாகவே
நீங்கள் சிலுவை பாதை செய்து முடிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். மற்ற அனைத்து வார நாட்களில் 5:30 மணிக்கு ஆராதனையும் 6 மணிக்கு சிலுவை பாதையும் நடைபெறும். பிரியமானவர்களே, இந்த மாதத்துக்குண்டான நம் குடும்ப மாத இதழ் வந்திருக்கிறது. அன்பிய பொறுப்பாளர்கள் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள். அன்பியத்திலேயும் கூட யாராவது ஒருவர் உங்களுடைய அன்பியத்துக்கான மாத இதழை பெற்றுக்கொள்ளுங்கள். 2 பேர் வந்து 2 பேரும் எடுத்துச் செல்கிறீர்கள். மற்ற அன்பியங்களுக்கு அது போதுமானதாக இல்லை. எனவே ஒரு அன்பிய பொறுப்பாளர் உங்களுடைய அன்பிய குடும்பங்கள் எத்தனை இருக்கிறதோ அத்தனை நம் குடும்பங்களை எடுத்துச் செல்லுங்கள். ஒருவேளை உங்களிடம் மீதமாக இருந்தால் அதை திருப்பி கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரம் அன்பிய பொறுப்பாளர்கள் சற்று சிரமம் எடுத்து இன்றைக்குள்ளாகவே முடிந்தால் இந்த நம் குடும்ப மாத இதழை உங்களுடைய அன்பிய குடும்பங்களுக்கு கொடுத்தால் நலமாக இருக்கும். புதன்கிழமை தவக்காலம் துவங்குகிறது. அதை பற்றிய நிறைய திருப்பலிக்குண்டான விவரங்கள் அதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. முடிந்தால் இன்றைக்குள்ளே கொடுத்தால் நலமாக இருக்கும். நம் குடும்ப மாத இதழிலும் நம்முடைய ஆலயத்தினுடைய வளாகத்திலும் பகுதியிலும் அந்த கேட்டு பக்கத்தில் இந்த தவக்காலத்துக்குண்டான வழிபாட்டு நிகழ்வுகள் போடப்பட்டிருக்கின்றன. தயவு கூர்ந்து உங்களுடைய அன்பியும் எப்போது வழிபாடுகளை சிறப்பிக்க வேண்டும், சிலுவை பாதைகளை எப்போது சிறப்பிக்க வேண்டும் என்பதையெல்லாம் பார்த்து தயார்படுத்திக் கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கடைசி நிமிடத்தில் சிலுவை பாதை இருக்காது என்ன கொடுப்பாது அதில் நீங்களே கூட எழுதலாம், நீங்களே முயற்சி எடுக்கலாம். நல்ல சிலுவை பாதையை தேர்ந்தெடுங்கள், நன்றாக படிக்கிறவர்களை தேர்ந்தெடுங்கள். இந்த தவக்காலம் சிலுவை பாதை நன்றாக செய்ய வேண்டும் என்று நிறைய மக்கள் வருகிறார்கள். எனவே நல்ல ஒரு சிலுவை பாதை நாம் அவர்களுக்கு கொடுப்போம். அன்பிய பொறுப்பாளர்கள் அதை சற்று உற்சாகத்தோடு நல்ல முறையில் நடத்திட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தவக்கால திரு யாத்திரை கடந்த 24ஆம் தேதி அன்றைக்கு நான் சொன்னேன். வருகிற மாதம் 27ஆம் தேதி கடைசி ஞாயிற்றுக்கிழமை நாம் சொல்ல இருக்கிறோம். ஆனால் சனிக்கிழமை இரவே இந்த பயணம் தொடங்கும். 26ஆம் தேதி சனிக்கிழமை இங்கிருந்து பூண்டி திருத்தலத்துக்கு செல்கிறோம். அங்கிருந்து அடுத்த நாள் இந்த திரு யாத்திரை அங்கிருக்கிற அருகாமையில் இருக்கிற ஆலயங்கள் எல்லாம் சந்தித்து நாம் அன்று மாலை அங்கிருந்து புறப்படுவோம். இங்கே எத்தனை மணிக்கு வருவோம் தெரியாது. இதுதான் ஏற்பாடு. இது உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய பெயர்களை உதவி பங்கு தந்தையிடம் பதிவு செய்யும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு நீங்கள் பணம் கொடுக்க முடியவில்லை என்ற கூட பரவாயில்லை, பதிவு செய்து விடுங்கள். எத்தனை பேருந்துகள் நமக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற ஒரு கணக்கு நமக்கு கிடைக்கும். எனவே நீங்கள் வருவதாக இருந்தால் இதுதான் இடம். பூண்டி திருச்சியில் இருக்கக்கூடிய சில ஆலயங்கள் இதுதான் இடம். அதுக்குண்டான கட்டணம் பேருந்துக்கு மட்டும் 1250 ரூபாய் கட்டணம். எனவே ரெண்டும் சொல்லிவிட்டோம். எனவே நீங்கள் வருவதாக இருந்தால் உடனடியாக பெயர்களை பதிவு செய்யுங்கள். பேருந்துகள் உடனடியாக நாம் தயார் செய்ய வேண்டும். அதை புக் பண்ணணும். கொஞ்சம் உதவி செய்யும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். பணம் தந்து பெயர்களை பதிவு செய்ய வேண்டிய கடைசி நாள், பணம் தந்து பெயர்களை பதிவு செய்ய வேண்டிய கடைசி நாள் 15ஆம் தேதி. அதுக்கு மேலே முடியாது. ஒவ்வொரு வாட்டி நானும் சொல்கிறேன், நீங்கள் வந்து கேட்டுட்டு அதுக்கு பின்னாடி நான் வழியில் அப்படின்னு சொல்லி வாங்க விடாது. பிரியமானவர்களே, அதனால் நமக்கு மிகப்பெரிய நஷ்டங்கள். ஏனென்றால் ஒரு 15 பேர் கடைசி நேரத்தில் வந்து கொடுத்து அவர்களுக்காக ஒரு பஸ் எடுக்கும். மீதி சீட்டெல்லாம் காலியாக நம்ம அந்த ஃபுல் பஸ்ஸுக்குண்டான காசு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் முன்பாகவே தெரிந்தால் எத்தனை பேருந்துகள் நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நமக்கு தெரியும். எனவே தயவு செய்து ஒத்துழைப்பு கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, இன்று மாலை 3:30 மணிக்கு பீட சிறுவர்களுக்கான கூட்டமானது நடைபெறுகிறது. உங்களுடைய பிள்ளைகள் பீட சிறுமிகளை இருந்தால் அனுப்பி வைக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். தவக்காலத்துக்கான உண்டியல் புதன்கிழமை என்று உங்களுக்கு கிடைக்கும். அன்பிய பொறுப்பாளர்கள் சற்று முயற்சி எடுத்து இது யாருக்கு வேண்டும் என்று கேட்டு நீங்கள் அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். சில சமயத்தில் 2019ஆம் ஆண்டு கொடுத்த உண்டியல் இன்னும் வீட்டில் தான் இருக்குது, பத்திரமா இருக்குது. தௌசண்ட் பிளஸிங் வரும்போதெல்லாம் அதை முன்னாடி வச்சுருந்தீங்க, பார்த்து பத்திரமா இருக்குது, சந்தோஷம் தான். நீங்கள் அதையே பயன்படுத்திக் கொள்ளலாம். புதுசாக வாங்க வேண்டியதில்லை. ஆக ஏற்கனவே உங்களுடைய வீட்டில் அது இருக்கிறது என்றால் நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதில் போட்டு ஃபுல்லாக வடியுது அப்படின்னா நீங்கள் இன்னொரு புதுசாக வைக்கணும். சும்மா தான் அதுக்கு காலியாக தான் இருந்தால் நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். பிரியமானவர்களே, சும்மா ஜோக்காக சொல்லி நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். தேவை என்றால் புதிதாக நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். அன்பிய பொறுப்பாளர்களிடம் நீங்கள் தெரிவித்து அதை பெற்றுக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம்.
நினைப்போம். நன்றி கூறி மன்றாடுவோமா. ஆண்டவரை மீட்பளிக்கும் கொடையால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது இரக்கத்தை இறைஞ்சு கேட்கின்றோம். ஆதலால் இம்மை வாழ்வில் எங்களுக்கு ஊட்டம் அளிக்கும் இந்த அருள் அடையாளத்தால் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க கனிவுடன் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நிறைவாழ்வை நோக்கி பயணம் செய்கிற மக்களாய் வாழ்ந்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. அன்னை மரியா மாதாவுக்கு மங்களம் பாடிடுவோம். நாம் இந்த வேளையில் ஒன்றாய் கூடி வாழ்த்தி போற்றிடுவோம். அன்னை மரியா மாதாவுக்கு மங்களம் பாடிடுவோம். நாம் இந்த வேளையில் ஒன்றாய் கூடி வாழ்த்தி போற்றிடுவோம். அன்னை மரியா மாதாவுக்கு மங்களம் பாடிடுவோம். அருள் நிறைந்த அம்மணி அகிலலோக நாயகி, அருள் நிறைந்த அம்மணி அகிலலோக நாயகி, ஆண்டவனின் அன்பு தாயும் நீ. எங்கள் அன்னையே ஆண்டவனின் அன்பு தாயும் நீ. காத்திடும் எங்கள் அன்னை மரியா மாதாவுக்கு மங்களம் பாடிடுவோம். நாம் இந்த வேளையில் ஒன்றாய் கூடி வாழ்த்தி போற்றிடுவோம். அன்னை மரியா மாதாவுக்கு மங்களம் பாடிடுவோம்.